السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب والدوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أحب إليكم من الله ورسوله من أوله وإلى آخره. وقال الله تبارك وتعالى: صدق الله العظيم. عن أبي جحيفة رضي الله تعالى عنه قال: رأيت رسول الله صلى الله عليه وسلم بمكة وهو بالإبطاح إلى آخره، أو قال النبي صلى الله عليه وسلم: صدق رسول النبي الكريم. لا إله إلا الله، لا إله إلا الله، لا إله إلا الله، محمد رسول الله. لا إله أبدأ بسم الله حمدا له بالعابدين. صلى على محمد والآل وسلام الله. لا إله أدعوك يا مولا لنا بأهل بدر بدرنا. محمد نبينا صلى عليه يا الله. لا إله أنت شمس أنت بدر أنت نور فوق نور. أنت الكثير المغالي أنت مصباح الصدور. لا إله إلا الله، لا إله إلا الله، لا إله إلا الله، محمد رسول الله صلى الله عليه وسلم. அளவில்லா அருளும் நிகழா அன்பும் விண்ணையும் மண்ணையும் உங்களையும் என்னையும் தரம் பார்த்து தடம் பார்த்து தக்க சமயத்தில் தருவோர் மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயாள தன்மை வளைத்த தர்ம பிரபாகிய தர்ம கத்தாவாகிய வல்லோன் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் முடித்தது. இன்னும் அவனின் தூதர் நபி காத்தம் நபி முத்தர நபி சம்மல் நபி சீனி நபி அஹமது முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு சர்தார் ஆயிரம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபா பெருமக்கள், தாபின்கள், தபா தாபின்கள், அவுலியாக்கள், அன்பியாக்கள், நாதாக்கள், சோதாக்கள், முத்தகைன்கள், மேலும் நல்லடியார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் இறைவனுடைய சாந்தி என்னும் சமாதானமலை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக.
நம்முடைய உயிருக்கு உயிரான உயிரின் மேலான முத்துநபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தார் புரிவானாக. அவர்களுடைய ரவுலா ஷரீஃபிற்கு சென்று சலாம் சொல்லி வரக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வல்லவன் அல்லாஹ் தந்தார் புரிவானாக. நாளை மஹ்ஷர் மைதானத்தில் அவர்களுடைய பொற்கரங்களினால் ஹவ்துல் கௌஸர் என்ற நீர்த்தடாகத்திலிருந்து நீரை வாங்கி பருகக்கூடிய நன்பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தார் புரிவானாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, ஹப்புன் நபி எனக்கூடிய ஒரு தலைப்பில் தான் நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். ஏனென்றால் இன்று பிரியம் எனக்கூடிய பாசம், பிரியம், அன்பு, காதல் என்பதெல்லாம் எடுத்து பார்க்கக்கூடிய சமயத்தில் பல்வேறு வடிவங்களில் பல்வேறு விஷயங்கள் மீது மக்கள் வைத்திருக்கின்றார்கள். அல்லாஹ் சொல்லும்படி சொல்லி காட்டுகின்றான், கொல் நபியே நாயகமே சொல்லுங்கள், இன் கான ஆபாக்கும் வஅபனாக்கும் வஅஹவாத்துக்கும் வஅஸ்வாஜுக்கும். அல்லாஹ் சொல்லும்பொழுது இந்த ஆயத்தை இப்படி சொல்லி ஆரம்பிக்கின்றான், கொல் நபியே நாயகமே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் உங்களுடைய பெற்றோர்கள் தந்தையின் மீது, உங்களுடைய குழந்தைகள் மீது, உங்களுடைய சகோதரன் மீது, உங்களுடைய மனைவி மக்களின் மீது என்பதாக அல்லாஹ் தஆலா இப்படியே அடுக்கிக் கொண்டு செல்கின்றான். எதையெல்லாம் என்று சொல்கின்றான் என்று தெரியுமா? தன்னுடன் பிறந்த சகோதரன் மீது பாசம் வரும். அடுத்ததாக திருமணம் செய்து கொண்ட மனைவி மக்கள் மனைவியின் மீது இந்த பாசங்கள் விரிவடைந்து தன்னுடைய குடும்பத்தின் மீது, தன்னுடைய சொத்துக்கள் மீது, தன்னுடைய பொருளாதாரத்தின் மீது, தன்னுடைய வியாபாரத்தின் மீது, தன்னுடைய வேலைகளின் மீது, தான் இருக்கக்கூடிய இடத்தின் மீது, வீட்டின் மீது, இப்படி பாசத்துடைய பரிணாமங்கள் வளர்ந்து கொண்டே செல்கின்றது. எந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு, வளர்ந்து போய்கிட்டே இருக்கு. இன்னைக்கு அப்படின்னா குழந்தைகளை விட நாய் மீது பாசம் இன்னைக்கு அதிகமாகிட்டு இருக்கு. நம்ம பார்க்கலாம். குழந்தை கடிபட்டு செத்தாலும் பிரச்சனை இல்ல, நாயை ஒண்ணு செஞ்சிடாதீங்க அப்படின்னு ஒரு குரூப் இன்னைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கு. இவங்கெல்லாம் பார்த்தா பொது சேவையாளர்கள், அவர்கள் அந்த போர்வையில் இருக்கின்றார்கள். நாய்களின் மீது பாசம் பெற்றவர்கள். தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது, உச்ச நீதிமன்றத்திலிருந்து தீர்ப்புகள் வழங்குகின்றார்கள். உங்களுடைய பாசங்களை நீ வீட்டில் கொண்டு போய் வச்சுக்க. தெருக்களில் பிரியக்கூடியது நாய்களின் மீது பாசத்தை நீ காட்டுவதாக இருந்தால் அந்த நாய்களை உன்னுடைய வீட்டிற்கு அழைத்துக் கொள். ஆனா அது இன்னைக்கு சாதாரணமா ஒண்ணு இல்லைங்க. நாம் நைட்டு ஒரு 11 மணிக்கு மேல பைக்ல வந்தா போதும், இல்ல நடந்து வந்தா போதும், எந்த பக்கம் இருந்து வந்தாலும் நாய்களுடைய துரத்தல்கள் அதிகமாக இருக்குது. நம்முடைய ஊருக்கு வருவதாக இருக்கக்கூடிய சமயங்களில் நாலா பக்கங்களில் நாம் பார்க்கலாம். எந்த திசையின் பக்கம் வந்தாலும் இந்த தொல்லைகள் இருக்கத்தான் செய்கின்றது. என்ன சொல்றாங்க? ஒரு கட்டுப்பாடு, நீங்கள் அதை வீட்டுக்குள் நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள், நீங்கள் அதை உணவு வைத்து அதன் மீது பாசம் காட்டக்கூடிய என்னுடைய இல்லத்திற்குள் வைத்துக் கொள்ளுங்கள், தெருக்களுக்குள் விடாதீர்கள். தெருக்களில் விடும் பொழுது அது மனிதர்கள் யார், மற்றவர்கள் யார், நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்பதெல்லாம் அதற்கு பாகுபாடு என்பது இல்லை. இரவு நேரத்தில் யாரு வந்தாலும் நான் கடிச்சு தீங்கணும். ஆட்டை கடிச்சிச்சு, மாட்டை கடிச்சு, லாஸ்ட்ல மனுஷனை இப்ப கடிக்க வந்துருச்சு. அருமைக்குரிய சகோதரர்களே, இப்படி பாசத்துடைய பரிணாமங்களுடைய சூழ்நிலைகள் குழந்தைகள் மீது காட்டுவதற்கு நேரம் இல்லாமல் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய விலங்கினங்கள் மீது பாசம் காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று மனிதர்கள். எப்படி ஒரு காலகட்டத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நாம் இருவர் நமக்கு இருவர். அப்புறம் சொன்னாங்க நாம் இருவர் நமக்கு ஒருவர். அடுத்து சொன்னாங்க நாமே குழந்தை நமக்கே குழந்தை அப்படின்னு சொன்ன இன்னைக்கு குழந்தை பாக்கியமே இல்லாம இருந்துட்டு இருக்காங்க. குழந்தை பாக்கியங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய சமயங்களில் இவர்களுடைய பாசங்களை காட்டுவது பூனைகளிலும் நாய்களிலும் காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் குர்ஆனில் ஒரு அத்தியாயத்தில்
கஹ்ஃபுடைய அத்தியாயத்தில் நாயை பற்றி அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு சொல்றார். நாயுடைய ஒரு அன்பு விளங்கத்திற்கு இருக்கக்கூடியது எல்லா வஸ்துகளுக்கும் இருக்குது. ஒரு பிரியம் பாசம் என்பது எல்லா வஸ்துகளுக்கும் இருக்கின்றது. அது ஆறா இருக்கட்டும், ஆளா இருக்கட்டும், நாயா இருக்கட்டும், பூனையா இருக்கட்டும், எல்லா விலங்கினங்களும் இந்த பிரியம் என்பது பாசம் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கும். தன்னுடைய எஜமானர்களுக்கு நாய் வாழாட்டும், பூனை உரச செய்யும். நாய் உரசுதுன்னு நினைச்சோம்னா அது வேற மாதிரி போயிடும். அதே சமயத்துல பூனை வாழாட்டுன்னு நினைச்சிட்டு பாசமா இருக்கு நினைச்சோம்னா அது கடிச்சு போடும், அது கோபத்தில் இருக்குன்னு அர்த்தம். இரண்டுமே வாழுகளை ஆட்டுவதன் மூலியமாக அதனுடைய வடிவங்கள் மாறுகின்றது, அதனுடைய செயல்பாடுகள் மாறுகின்றது. ஆக இந்த பிரியங்கள் என்று சொல்லக்கூடியது குழந்தைகள் மீது, தன்னுடைய உறவினர்கள் மீது பிரியங்கள் எல்லாம் இன்று கொஞ்சம் கொஞ்சமாக நீர்த்துக் கொண்டு சென்று கொண்டே இருக்கின்றது. இன்றைய காலகட்டங்களில் பிரியங்களை பற்றி எங்கு பேசுவது, பாசத்தை பற்றி எங்கு பேசுவது? ஒரு காலகட்டம் இருந்தது, ஒரே வீடுகளில் கூட்டு குடும்பமாக தன்னுடைய சகோதரன் சகோதரனுடைய சகோதரன் என்று 3-4 தலைமுறைகள் ஒட்டுமொத்தமாக ஒரே வீட்டுக்குள் வாழ்ந்ததுடைய சரித்திரங்கள் படைத்திருக்கின்றது நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம். நான் பாக்கி உள்ளவங்க சொல்ல போல நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் இங்கே சொல்லுவாங்க, நான் பெரிய வீடுன்னு சொல்றது அன்னைக்குரிய காலகட்டத்திலே சொன்னது காரணம் அதுதான். அவங்க வீட்டிலே அந்த அளவுக்கு கூட்டு குடும்பமாக எல்லா பேரும் சின்னத்தாமக்க, பெத்தாமக்க, காலாமக்க எல்லா பேரும் ஒன்னாதான் நாங்க இருப்போம். எல்லோருடைய பிள்ளைகளும் ஒன்றாகத்தான் இருப்பார்கள். மரக்க கலைக்கிற சோறு ஆட்டுவாங்க. அந்த அளவிற்கு நாங்கள் அங்கே உணவுகளை பரிமாறுவதை விட அன்புகள் பரிமாறுவது அதிகமாக இருந்தது. அதே போன்று மற்றொரு வீட்டை இன்றி அந்த சுவடுகளே இல்லாத அளவிற்கு ஆகிவிட்டது. 22-23 ரூமுகள் உள்ள வீடுகளாக இருந்திருக்கு. அப்ப எல்லா குடும்பங்களும் ஒன்றாக இருந்திருக்கின்றார்களே. இது இங்க அங்க அல்ல, எல்லா இடங்களிலும் அதுபோன்று ஒன்றாக இருந்தார்கள். ஒருவர்களுடைய சம்பாத்தியத்தின் மூலியமாக உணவுகள் தயாராகும், மற்றொருடைய சம்பாத்தியத்தின் மூலியமாக சேர்த்து வைக்கக்கூடியது, அதை விருத்தி செய்து கொண்டு வளர்த்துக் கொண்டு செல்வார்கள். இப்ப அதெல்லாம் இல்ல. அண்ணன் பிள்ளை யாரு, தம்பி உள்ள யாருன்னு தெரியாத அளவுக்கு இன்னைக்கு நம்ம வந்துகிட்டு இருக்கோம். தான் உடன் பிறந்த சகோதரனுடைய குழந்தைகளை நாம் அறிய முடியாமல் சென்று கொண்டிருக்கின்றோம். ஆனா அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்றான், நீங்க இப்படிதான் பாசமா இருக்கக்கூடியது. ஒவ்வொரு மனிதர்கள் எந்தெந்த வடிவத்திலெல்லாம் பாசம் இருப்பார்கள், தந்தையின் மீது பாசமாக இருப்பார்கள். அந்த தந்தையின் மீது பாசங்கள் உள்ள குழந்தைகளை பார்த்தோம். தன்னுடைய தந்தை கிழித்த கோட்டை தாண்டாத குழந்தைகளாக இருந்தார்கள். நீ இப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதுபோன்று நடக்கக்கூடிய குழந்தைகள் இருந்தார்கள். இன்று அந்த குழந்தைகள் இல்லையே. இன்று எப்படி மாறிவிட்டது? அதே பாசம் மாறி வந்து விட்டது. உங்களுடைய குழந்தைகள் மீது, பெற்றோர்கள் என்ற குழந்தைகள் மீது பாசம் வைக்கிறாங்க. எப்படி பாசம் வந்துருது? என் பிள்ளைய திட்டிடாதீங்க, என் பிள்ளைய அடிச்சிடாதீங்க, என் பிள்ளைய ஏசிடாதீங்க. எனக்கு இருக்கிறது ஒரு பிள்ளை, எனக்கு இருக்கு ஒரு மகன். இந்த அப்படி பாசங்கள் மாறிக்கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது. பெற்றோர்கள் குழந்தைகள் மீது பாசம் வைக்கக்கூடிய அளவிற்கு மாற்றங்கள் வந்துவிட்டது. அன்று குழந்தைகள் பெற்றோர்கள் மீது பாசம் வைத்தார்கள், கண்டிப்புடன் நடத்தினார்கள். குழந்தைகள் நல்லொழுக்கமுள்ள குழந்தைகளாக வந்தார்கள். இன்று அவர்கள் அந்த பாசத்தை எப்படி மாற்றி காண்பிக்கின்றார்கள்? தன்னுடைய குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் காண்பிக்கின்றார்கள், குழந்தைகள் பெற்றோர்களுக்கு காண்பிப்பது இல்லை. நான் கேட்டது வாங்கி தந்தீரணும். இன்னைக்கு ஒருத்தர் ஒரு பையன் இருக்க, நம்மளுடைய குழந்தை இருக்குன்னா எனக்கு சைக்கிள் வேணும், எனக்கு பைக் வேணும்னா அதுக்காக 3 நேரம் சாப்பிடாம கூட இருந்து அடம் முடிச்சுக்கிட்டு அழுதுகிட்ட வீட்டுல உட்கார்ந்து இருக்கா முடங்கிட்டு, உடனே என் பிள்ளை பாவம் சைக்கிள் வாங்கி கொடுக்குறேன். வட்டிக்கு வாங்கியாச்சும் நான் சைக்கிள் வாங்கி கொடுக்குறேன், வட்டிக்கு வாங்கியாச்சும் என் பிள்ளைக்கு நானே பைக்கை வாங்கி கொடுக்குறேன். என் பிள்ளை யார் நானேக்காவது என் பிள்ளை அனுபவிச்சுட்டு போகுங்க, நான் போய் சேர்றதுக்கு முன்னாடி என் பிள்ளை போய் சேர்த்துங்கிறதா என்னுடைய கணக்கு. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படி
ஒவ்வொன்றின் மீது மனிதனுடைய பாசங்கள் நண்பன் மீது இருக்கும், பொருளாதாரத்தின் மீது இருக்கும். சிலர்களுக்கு பொருளாதாரம் தேட்டத்திலே தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு எந்த ஒரு சிந்தனைகளுமே இருக்காது. பொருள் 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 சேர்க்க வேண்டும் சேர்க்க வேண்டும் எனக்குரிய சிந்தனை என்றே அவர்கள் ஓட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும். வீடுகள் கட்ட வேண்டும், சொத்துக்களை சேர்க்க வேண்டும் எனக்குரிய அந்த சிந்தனைகளிலே போய் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் எல்லாத்தையும் குறிப்பிட்டு சொல்றார், இந்த எல்லா பாசங்களும் நீங்கள் எது மீதெல்லாம் பாசம் வைக்கின்றீர்களோ, நட்பின் மீது பாசம் வைக்கின்றீர்களா, பொருளாதாரத்தின் மீது பாசம் வைக்கின்றீர்களா, அல்லது உங்களுடைய வீட்டின் மீது பாசம் வைக்கின்றீர்களா, உங்களுடைய நாட்டின் மீது பாசம் வைக்கின்றீர்களா, எதின் மீது பாசம் வைக்கின்றீர்களோ, இதெல்லாம் நேராக, இதெல்லாம் உங்களை விட உங்களுடைய உயிரை விட நான் செத்து விடுவேன் என்பது ஒரு மனிதனுக்கு தெரிந்தால் அவன் அங்கே தயாராக ஆகுவானா? இதிலிருந்து குதித்தால் இவன் நான் செத்து விடுவோம் என்பது ஒரு மனிதனுக்கு இருக்கின்றது, இந்த இடத்தில் குதிப்பானா? ஏன்? தன்னுடைய உயிர் மீது பயம் என்பது காட்டுகின்ற ஒரு வகையான பாசம். உயிரை விட, தன்னை விட, தன் உயிரை விட மேலாக நம்முடைய முத்தநபி முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பாசம் வைக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்கின்றான், இதெல்லாம் விட நீங்கள் பாசம் வைப்பது அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ் ரசூலின் மீதும் பாசம் வைக்க வேண்டும். உங்களுடைய பிரியங்கள், உங்களுடைய அன்புகள், உங்களுடைய காதல்கள் எல்லாவற்றையும் காட்டக்கூடியது எங்கே காட்ட வேண்டும்? ரசூலின் மீது காட்ட வேண்டும், அல்லாஹ்வின் மீது காட்ட வேண்டும். அல்லாஹ்வின் மீது காட்டுவது என்றால் என்ன, ரசூலின் மீது காட்டுவது என்றால் என்ன? ரெண்டு விஷயம். அல்லாஹ் சொல்லுது மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வின் மீது பாசங்கள், பிரியங்கள், அன்புகள், காதல்கள் காட்ட வேண்டும். அதே போன்று ரசூலின் மீது காட்ட வேண்டும். இரண்டையும் அல்லாஹ் ஒன்றாக இங்கே சொல்கின்றான். இந்த பாசம் என்ன, அந்த பாசம் என்ன? அல்லாஹ் மீது காட்டுவது என்பதை அல்லாஹ் நமக்கு எதை கட்டளையிட்டானோ, தொழுகுங்கள், நோன்பு நோருங்கள், ஜக்காத் கொடுங்கள், ஹஜ் செய்யுங்கள், அந்த வீட்டாரை அனுசரித்து நடங்கள், உங்கள் ஏழைகளை நீங்கள் அன்புடன் நடத்துங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா எதெல்லாம் கட்டளையிட்டிருக்கின்றானோ அனைத்தையும் நான் செய்வது. இதுதான் அல்லாஹ்வின் மீது நான் செய்யக்கூடிய என்னுடைய ரப்பு இருக்கின்றான். லா இலாஹ இல்லல்லாஹ் எனக்குரிய அந்த ஒரு வார்த்தையை நாம் சொல்கின்றோமே, இதுதான் அல்லாஹ்வின் மீது நாம் முழுமையாக கொள்ளக்கூடிய பாசம். லா இலாஹ, வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் இல்லை, இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர எனக்குரியவை இவன் முழுமையாக உள்ளமாற இவன் செயல்பாட கொண்டு வருகின்றானே, இதுதான் அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய பாசமாக நமக்கு இருக்கின்றது. எந்த ஒன்றுமே யார் மூலியமாக நடப்பதில்லை. அவனுக்கு இன்பங்கள் வந்தாலும் சரி, துன்பங்கள் வந்தாலும் சரி, கஷ்டங்கள் வந்தாலும் சரி, நஷ்டங்கள் வந்தாலும் சரி, சந்தோஷங்கள் வந்தாலும் சரி, மகிழ்ச்சிகள் வந்தாலும் சரி, எல்லா சமயங்களிலும் அவன் முன்வைப்பது அல்லாஹ் எனக்குரியதை முன்வைப்பான். என்னுடைய ரப்பு நாடாமல் எந்த ஒன்றும் நடக்காது, எந்த ஒரு அணுவும் அசையாது. இதுதான் அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய பாசம். இவன் நினைத்தால் கூட, இவன் நித்திரையில் ஆழ்ந்தால் கூட, உண்டால் கூட, பழகினால் கூட, சென்றால் கூட, வந்தால் கூட, நுழைந்தாலும் வெளியேறினாலும் எல்லா சமயங்களும் அல்லாஹ்வை புகழ்ந்தவனாக, அல்லாஹ்வை துதித்தவனாக, இவன் அல்லாஹ்வின் மீது பாசம் கொண்டவனாக சென்று கொண்டிருப்பது. ரசூலின் மீது பாசம் கொள்வது அடுத்த பாசம். ரசூலின் மீது பாசம், இந்த பிரியம் அன்பு இருக்கின்றது. சஹாபாக்களுடைய காலகட்டங்களில் ஏராளமான வாசங்கள் இருந்தது. அவர்கள் அதை செய்து காட்டுகின்றார்கள். எந்த அளவிற்கு பாசம் கொண்டார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றார், ஒரு செய்தார்களானால் அந்த தண்ணீரை கூட, அந்த தண்ணீர் கூட தரையில் விழவிடாமல் இவர்கள் வாங்கி அதை மேலே பூசுவார்கள். அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறக்கூடிய ஒரு ஹதீஸ், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளி செய்த தண்ணீரை பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கையால் பிடித்ததை பார்த்தேன். ஒளிச்சியில் அவங்க கையில ஏந்தி பிடிக்கிறாங்க, பிடித்ததை நான் பார்த்தேன். மற்ற மக்களையும் அந்த தண்ணீரை எடுப்பதற்காக விரைவதை நான் கண்டேன்.
வாங்குறாங்க, கையில தாங்குறாங்க. ரசூலுல்லாஹி ஊற்றியக்கூடிய தண்ணீரை இத பாக்கி சஹாபாக்கள் எல்லாம் அந்த அவங்க கையில இருந்து வெளியே துண்டாக இவர்கள் போய் தாங்கி முடித்தார்கள், வாங்குகின்றார்கள். யாருக்கு தண்ணீர் கிடைத்ததோ அதை தன் மேனியில் தடவிக்கொண்டார்கள், அவங்க மேனியில் தடவிக்கொண்டார்கள். ஆனால் யாருக்கு இந்த ஒளிச்செய்தனுடைய தண்ணீர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனியில் இருந்து, முபாரக்கான மேனியில் இருந்து பட்ட தண்ணீர் யாருக்கு கிடைக்கவில்லையோ அவர்கள் கிடைத்தவர்களுடைய கைகளில் இந்த ஈரத்துடைய பசைகள் இருக்கும் அல்லவா, ஈரங்கள் உணங்குவதற்கு ஈரமாக இருக்கும் அல்லவா, அதை அவர்கள் தடவிக்கொண்டு தேய்த்துக் கொண்டிருப்பார்களாம். எந்த அளவிற்கு ரசூலின் மீது பாசம்! இந்த சஹாபாக்களுக்கு அவர்களுடைய பாசம் எம்பெருமான் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களின் மீது பட்டதுடைய நீர், அது நம் மீது பட்டால் கூட, நாம் தேய்த்தால் கூட அது கூட ஒரு பரக்கத்து என்பதை எண்ணினார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்களுடைய பாசங்கள் ஏராளமான பாசங்களை காட்டுகின்றார்கள். சமாமத்தவர்கள் அவர்களை அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அவங்க சொல்றாங்க, இப்ப இவங்க ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை, இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பதாக என்னை சிறைபிடித்தார்கள், முஸ்லிம்களை என்னை சிறைபிடித்து விட்டார்கள். அதன் பின்னர் கூறுறாங்க, இறைவன் மீது ஆணையாக, இறைவன் மீது ஆணையாக இந்த பூமியில் அதிகமாக வெறுத்தது ஒரு மனிதனை நான் வெறுத்தேன் என்றால், வெறுத்த முகம் என்றால் அது யாரும் அல்ல, எம்பெருமான் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. எப்பொழுது? இவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பதாக. ஆனால் நான் இஸ்லாத்தை ஏற்றவுடன் தலைகீழாக மாறியது. எப்படி? நான் கண்ட முகங்களிலேயே எனக்கு மிகவும் மிகவும் பிடித்தமான முகம் யாருடைய முகம் என்று தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகமாக இருந்தது. ஒண்ணு இல்லைங்க, ஒரு சஹாபி, அவர்கள் இஸ்லாத்து வருவதற்கு முன்பதாக 60 ஆண்டு காலங்கள் நம்முடைய முத்தநபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏளனமாக, அவர்கள் கவிநடைகளில் தேர்ச்சி பெற்றவர்கள், அவர்கள் படிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இகழ்ந்து. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு அனுமதி கொடுங்கள், எந்த அளவிற்கு கீழ்த்தரமாக கீழ்மட்டமாக சொல்ல வேண்டுமோ அந்த அளவிற்கு கவிநடைகள் படித்துக் கொண்டிருந்தார். அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு அனுமதி கொடுங்க, அவர் நாங்க வெட்டிடுறோம், அவர் நாங்க தீர்த்து கட்டிடுறோம் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஒன்றும் சொல்ல, பெசாமி அமைதியாக இருந்தார்கள். அந்த மனிதர் வருகின்றால் 60 வயதிற்கு மேலாக, 60 வயதை கடக்கக்கூடிய சமயங்களில் வருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரங்களை பிடித்து, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக முஹம்மது ரசூலுல்லாஹ் எனக்குரிய திருக்கலிமாவை மொழிகின்றார், இஸ்லாத்தை தழுவுகின்றார். அவர் அதற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கின்றார். மௌலாய ஸல்லி வ ஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் கல்கி குல்லிஹிம் அன் ததக்குர்ஜி வானின் பிஸ்ஸலமி மஸத்த ஜம்அன் ஜரா. எனக்குடைய இந்த கவி நடைகள் இருக்கின்றது, அவர் கோர்த்தது ஒன்றுதான். படிக்கின்றார், ரசூலை புகழ்ந்து கொண்டு படித்துக் கொண்டிருக்கின்றார். அதன் காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் என்று தெரியுமா? இதோ நான் ஏறி இருக்கக்கூடிய மெஹராபிற்கு, மெம்பருக்கு அருகாமையில் இந்த பக்கமாக ஒரு மெம்பரை அமையுங்கள், இவர் அதில் ஏறி நின்று என்னை புகழ்ந்து கொண்டே இருக்கட்டும், பாடிக்கொண்டே இருக்கட்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். படித்தார்கள். அதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்ததுடைய எத்தனை வருட காலங்கள் ரசூலை இவர்கள் இழந்தாரோ அதே வயதை அல்லாஹ் தஆலா இவருக்கு அதிகப்படுத்தி கொடுத்தார். 60 ஆண்டு காலங்கள் இருந்த முன்னர் 60 ஆண்டு காலங்கள் ரசூலை புகழ்ந்தார். 120 வயதில் தான் அவர் வஃபாத் ஆகின்றார். அருமைக்குரிய சகோதரர்களே, ரசூலை எப்படியெல்லாம் புகழ்ந்தார்கள் என்றால், அவர்கள் சொல்கின்றார்கள், நீ இதற்கு மேலாக என்னுடைய ஹபீபை புகழ்வதற்கு என்னிடத்தில் வார்த்தைகள் இல்லை.
ஆனால் அவர்களுடைய சிறப்புகள், மாண்புகள், மேன்மைகள் மென்மேலும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. வார்த்தைகள் எனக்கு கிடைக்கவில்லை. அருமைக்குரிய சகோதரர்களே, நபியுடைய காலங்களில் நடந்தது. இன்னைக்கு சொல்லலாம், மௌலிதுகள் படிக்கக்கூடிய சமயங்களில் சிறுக்குகள் கிறுக்கள் என்று சொல்லிக் கொண்டு இருக்கலாம். அருமைக்குரிய சகோதரர்களே, ஒரு அடிகளை நாம் முன்னால் பார்த்தோம். அன்த ஷம்சுன் அன்த பத்ருன் அன்த நூருன் ஃபௌக நூர் எனக்கூடிய இந்த வாசகங்களை பார்க்கும் பொழுது சொல்வார்கள், இதெல்லாம் அல்லாஹ்விற்குத்தான் உரியதே. ஷம்ஸ் என்பதும் கமர் என்பதும் சூரியன் என்பதும் சந்திரன் என்பதும் அல்லாஹுவைத்தானே புகழக்கூடியது. எப்படி நபிக்கு இது சாத்தியமாகும் என்பதாக கேட்கிறான். அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, ஒரு வார்த்தைகளை கவனிங்கள். மன் கான அல்லாஹு வ ரசூலஹு அஹப்ப இலைஹி மிம்மா ஸவாஹுமா. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்களை சொல்லும்போது அவர்கள் சொல்கின்றார்கள், உலகத்திற்கே ஒரே ஒரு சூரியன் இருக்கின்றது என்றால் அது உலகத்திற்கு ஒரே ஒரு சூரியன் இருக்கின்றது, அது என்ன செஞ்சிடும்? மாலை நேரம் வந்தால் மறைந்து விடும். ஆனால் எனது சூரியன், என்னுடைய இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் இஷாவிற்கு பின்னாலும் அது ஜொலித்துக் கொண்டிருக்கும் என்று கூறுகின்றார்கள். யார் சொன்னது? அன்னி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவங்க சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, அந்த ஷம்ஸ், நீங்கள் சூரியன் என்பதை அவர்கள் சொல்கின்றார்கள், நாம் சொல்லவில்லை. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், இரவில் தான் ஒரு சூரியன் இருக்கும், அது மறைந்துவிடும். ஆனால் என்னுடைய இல்லங்களில் இருக்கக்கூடிய சூரியன் இருக்கின்றதே, இரவுக்கு பின்னும் ஒலிக்கும் என்று ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள். அதே சமயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்காங்க வீட்டுல. ஒரு நாள் முழு நிலவு, சந்திரனுடைய நிலவு, 14ஆம் நிலவு. அந்த சமயத்துல வெளியே இருக்காங்க ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய மடியில தலை வச்சு இப்படி படுத்திருக்காங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பார்க்கறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கின்றார்கள், முகங்களை பார்க்கின்றார்கள். மேலே சந்திரனை பார்க்கின்றார்கள், கீழே பார்க்கின்றார்கள், ரசூலின் முகத்தை பார்க்கின்றார்கள், மேலே சந்திரனை பார்க்கின்றார்கள். இதை கண்டுகொண்டிருந்த முத்து நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், ஆயிஷாவே, என்னம்மா கண்டு கொண்டிருக்கின்றாய்? என்னம்மா பார்த்துக் கொண்டிருக்கின்றாய்? மேலே பார்க்கிறாய், என்னை பார்க்கிறாய், என்னம்மா என்பதாக கேட்டபொழுது, ஆதா ஷம்சுன் ஆதா கமரன் ஆதா கமரன், அது சந்திரனா அல்லது இது சந்திரனா? அது சந்திரனா அல்லது இது சந்திரனா என்பதாக ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பார்த்து கேட்கின்றார்கள். ஏனென்று தெரியுமா? அந்த சந்திரனுடைய பிரகாசம் கூட எனக்கு மங்களாக தெரிகின்றது. அறிவே, உங்களுடைய பிரகாசம் இருக்கிறது அந்த சந்திரனை விட பிரகாசமாக இருக்கின்றது. அந்த ஷம்சுன் அந்த நூருன் ஃபௌக நூர். அதான் நம்ம சொல்றோம், ஒளியை விட, பிரகாசத்தை விட இந்த சூரியன் சந்திரன் அனைத்துடைய பிரகாசத்தை விட ஃபௌக நூர், நீங்க மேலான நூறாக இருக்கின்றீர்கள் ஹபீபே என்பதாக சொல்கின்றார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, எந்த அளவிற்கு பாசம், பிரியம் ரசூலின் மீது வைத்தார்கள். உஹதுடைய போர்க்களம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த சமயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த இடங்களில் நான் மறு உத்தரவு வரும் வரை நீங்கள் இந்த இடத்தை விட்டு வந்துடாதீங்கன்னு சொல்றாங்க. பார்க்கிறாங்க, மேல இருந்து அது ஒரு பள்ளத்தாக்கில் தான் நடக்குது. ஒரு வாதிலாக, ஓடை வழியாக இருக்கக்கூடிய பாதைக்கு நேராக மேல நிப்பாட்டி வச்சிருக்காங்க ரசூலுல்லாஹி சஹாபாக்கள். ஒரு 2-3 நீங்க பார்த்துக்கீங்க, யாராச்சும் இந்த வழியாக வந்தாங்கன்னா அவங்க நீங்க தாக்குங்க. நின்றுட்டு இருக்காங்க. இங்க பார்த்த உடனே எதிரிகள் எல்லாம் தலைதறிக்க ஓடுறாங்க. ஓடிட்டாங்களே அப்படின்ட்டு இவங்க இருந்த சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தரவு எதுவரை? போர் நடக்கும் வரை. இப்ப புறமுதுகிட்டு எதிரிகள் எல்லாம் ஓடிட்டாங்க, போர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சு அவங்க மேல இருந்து கீழே இறங்குறாங்க. எந்த வழியாக வந்தால் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக
முத்துநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறுத்தி வைத்தார்களோ, இவர்கள் போயிட்டு அப்படி மலையை சுத்திட்டு மீண்டும் அதே வழியாக வந்துடுறாங்க. அதே வழியாக வந்து சஹாபாக்களை எல்லாம் சுற்றி வளைத்து விடுகின்றார்கள். எதிரிகள் போயிட்டாங்க என்றால் மீண்டும் வேற வழியாக பின்புறம் வழியாக இவர்கள் உள்ளே நுழைந்து விடுகின்றார்கள். அங்கு ஒரு பெரும்பதட்டமாக நிகழ்ந்து விடுகின்றது. அப்ப என்ன வெளிய போது செய்தி போதுண்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்யப்பட்டது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொண்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சொன்னவண்ணே இருந்த சஹாபாக்கள் எல்லாம் ஆங்காங்கே இருந்து கொண்டிருந்த சஹாபாக்கள் கூட எந்த ஒன்றை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வேகமாக களத்துக்குள் வருகின்றார்கள். அந்த இவர்களுடைய சரித்திரங்கள் மறைக்க முடியாத ஒன்று. இந்த செய்தி கேட்ட உடனே போறாங்க, பாலை எடுத்துக்கிட்டு இவர்கள் அங்கே பேரிக்கங்கனியை இந்த பால்களை அருந்த கூட இல்லை, இதை தூக்கி எறிந்து விட்டு வேகமாக ஓடுகின்றார்கள். கையில் வாளுடன் செல்கின்றார்கள். அங்கே எதிரிகள் எல்லாம் நெய்ய புடைக்கின்றார்கள், பல தலைகளை கொள்கின்றார்கள். இருந்தாலும் இவர்கள் இறுதியாக ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். எப்படி இருந்தது என்று தெரியுமா? எப்படி இருந்தது என்று தெரியுமா? உடலை சொல்கின்றார்கள், எப்படி சல்லடைகளுடைய கண்கள் இருக்குமோ அது போன்று இவர்களுடைய உடல்கள் இருந்தது. என்னுடைய ஹபீபிற்கு ஒரு ஆபத்து என்றால் என்னுடைய உயிரையும் குறிக்க நான் தயார். சஹாபாக்கள் சென்றார்கள். சல்லடையாக இவர்களை நெய்ய புடைக்கப்பட்டது. இன்னைக்கு ரசூலுடைய பெயர்களை சொன்னால் கூட ஸலவாத்து சொல்வதற்கு கூட நமக்கு வாய் அசைவதில்லையே. நாம் பிரியத்துடைய அளவுகள் எந்த அளவிற்கு இருக்கின்றோம். ஹப்புன் நபி என்று சொல்லும் பொழுது ரசூலின் மீது அன்பு என்பது, பாசம் என்பது, அவர்களுடைய பெயர்களை எப்பொழுது கேட்கப்பட்டாலும் சரி ஸலவாத்துகள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஸலவாத்துகள் சொல்லப்பட வேண்டும். அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூ அலன் நபி, யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹி. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய அமரர்கள் நாங்கள் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்கின்றோம். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, யாரங்க பார்த்து கேட்கிறான்? யார் ஈமான் கொண்டு உண்மையான முஃமின்களாக இருக்கின்றனோ அவர்களை பார்த்து கேட்கின்றான். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்களும் நபியுடைய பெயரை கேட்டால் ஸலவாத்து சொல்லுங்கள். அல்லாஹ் கட்டளை, நம்மை பார்த்து கட்டளை சொல்கின்றான். ஸலவாத்து வரவில்லை என்றால் நாம் உண்மையான முஃமின் அல்ல, ஒரு முஸ்லிம், அவ்வளவுதான். முஹ்மின் என்பதற்குரிய அடையாளம் நபியுடைய பெயரை கேட்டால் கூட தானாக ஸலவாத்துகள் நாள்களில் குதிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படியாக கொண்ட நன்மக்களாக, பிரியத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய நன்மக்களாக வல்லவனாக நம்மை ஆக்கி அருள்வானாக. வாஹ் தாவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.